அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான புதினா சட்னி எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறீங்க. இந்த புதினா சட்னியை பார்த்தீங்கன்னா கணக்கு சாப்பாடுகளுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக பாவித்து கொள்ளலாம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வர்றீங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களே வந்து சேரும். வாங்க வீடியோவுக்கு போய் எப்படி இந்த புதினா சட்னியை செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு முதல் பேனை சூடாக்கி போட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். 4 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் வேண்டாம், நீங்கள் 1 போட்டாலே காணும். 2 உள்ளிப்பற்கள், சின்ன இஞ்சி துண்டு, 3 பச்சை மிளகாய் அல்லது உங்களோட காரத்துக்கு ஏற்றதை போட்டுக்கொள்ளுங்க. இதோடு சேர்த்து நெல்லிக்காய் சைஸுக்கு ஏற்ற புளி. இது எல்லாத்தையும் ஒரு மெல்லிய சூட்டில் 2 3 நிமிஷம் வதக்கி கொள்ளுவோம். இப்படி ஒரு அளவுக்கு வதங்கினா காணும். இதுக்கு இனி நான் 35 கிராம் புதினா எடுத்து காம்பு பிடுங்கி எல்லாம் கழுவி வச்சிருக்கிறேன். அதை எல்லாம் போட்டுக்கொள்ளுவோம். இந்த புதினா இலைகள் மெல்லிசாக வதங்கினா காணும். ஆகலும் கூட வதங்கிச்சுண்டா உங்களுக்கு சட்னியின் கலரே மாறிடும். இந்த புதினா சட்னியை பார்த்தீங்களா வீட்டில் நீங்களும் ஈஸியாக செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த புதினா வதங்கினது காணும். இனி இதை 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்சியில் வச்சு அரைச்சி கொள்ளுவோம். முதல் மிக்சியில் இந்த வதக்கின சாமான்களை போட்டுக்கொள்ளுவோம். இதோடு சேர்த்து 1/2 கப் திருவிய தேங்காய் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். 1/2 தேக்கரண்டி உப்பு அல்லது உங்களோட தேவைக்கேற்றதை போட்டுக்கொள்ளுங்க. 1/2 கப் தண்ணி விட்டுக்கொள்கிறேன். இதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏற்ற பொட்டுக்கடலை போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிங்களா அதை டெஸ்டாமல் இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு தேங்காய் முத்திய தேங்காயாண்டா உங்களுக்கு சட்னி திரைந்து வராமல் நல்ல க்ரீமி ஆடிவட்டு வரும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்க. இனி இந்த புதினா சட்னியை ஒரு கிண்ணத்துக்குள்ள மாற்றிட்டு இதுக்கு தாளித்து ஊற்றி கொண்டோம்னா சரி. தாளித்து ஊற்றுறதுக்கு ஒரு பேனை சூடாக்கி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு. இது ரெண்டையும் வெடிக்க விட்டு நல்லா வதக்கி கொள்ளுங்க. 1 நிமிஷமே காணும். இது ரெண்டையும் வதக்கின பிறகு 3 செத்தன் மிளகாய் எடுத்து 2 உடைச்சி வச்சிருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே போட்டு வதக்கி கொள்ளுவோம். இதோடு சேர்த்து 4-5 கருவேப்பிலை இலைகள். இதை எல்லாத்தையும் வதக்கி கொண்டோம்னா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வதங்கினது காணும். இதை சட்னிக்கு மேலே ஊற்றி கொள்ளுவோம். சூப்பரான புதினா சட்னி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களை வந்து சேரும். அதே நேரம் மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.